ஹாய், ஐ எம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்கானது. வரலாறில் ஒரு 103 கொஸ்டின் இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இது 12வது வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு 11 வீடியோ இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே நீங்கள் இந்த ஆடியோ மட்டும் காதில் கேட்டால் கூட போதும். டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் எழுதுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1. மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஒரு பெண் வேட்டையாடுவது போன்ற கற்கால ஓவியம் அமைந்துள்ள இடம். பார்த்திங்கன்னா பிம்பேட்கா. மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு பெண் வேட்டையாடுவது போன்ற கற்கால ஓவியம் அமைந்துள்ள இடம் பிம்பேட்கா. 2. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் புதிய கற்காலம். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் புதிய கற்காலம். 3. அரப்பா நாகரிக காலம் செம்பு காலம். அரப்பா நாகரிக காலம் செம்பு காலம் அப்படின்னு சொல்கிறோம். 4. புதையுண்ட நகரம் என அழைக்கப்பட்ட நகரம் ஹரப்பா. புதையுண்ட நகரம் என அழைக்கப்பட்ட நகரம் ஹரப்பா. 5. சிந்து சமய மக்கள் பயன்படுத்திய எழுத்து முறை சித்திரை எழுத்து. சிந்து சமய மக்கள் பயன்படுத்திய எழுத்து முறை சித்திரை எழுத்து. 6. டெர்ரகோட்டா என்பது சுடுமண். டெர்ரகோட்டா என்பது சுடுமண். 7. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் இரும்பு. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் இரும்பு. 8. கூடல் எனப்படும் நகரம் மதுரை. கூடல் எனப்படும் நகரம் மதுரை. 9. தமிழக அரசர் 7வரை ஒன்றாக வென்ற பாண்டிய மன்னன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். தமிழக அரசர் 7வரை ஒன்றாக வென்ற பாண்டிய மன்னன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஸோ தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல அவர் ஜெயிச்சதுனால இந்த 7வரையும் அந்த பேர் அவருக்கு வந்தது. 10. ஆரியவர்தம் எனப்படுவது ஆரியர்கள் இந்தியாவில் குடியேறிய பகுதிக்கு பேர் ஆரியவர்தம் பேர். ஆரியவர்தம் எனப்படுவது ஆரியர்கள் இந்தியாவில் குடியேறிய பகுதி. 11. நிஸ்கா என்பது நிஸ்கா அப்படின்னா நாணயம், தங்க நாணயம். நிஸ்கா அப்படின்னா தங்க நாணயம். 12. சாதிமுறை தோன்றிய காலம் பின்வேத காலம். சாதிமுறை தோன்றிய காலம் பின்வேத காலம். 13. பல சிற்றரசுகள் இணைந்த பகுதி மகாஜனபதம். பல சிற்றரசுகள் இணைந்த பகுதி மகாஜனபதம். 14. பின்வேத காலத்தின் காலம் கிமு 1000 டு கிமு 600. பின்வேத காலத்தின் காலம் கிமு 1000 டு கிமு 600. 15. சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கர் ரிஷபதேவர். சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கர் ரிஷபதேவர். 16. தில்வாரா கோவில் அமைந்துள்ள இடம் மவுண்ட் அபு. தில்வாரா கோவில் அமைந்துள்ள இடம் மவுண்ட் அபு. 17. எண் வகை நெறிகளை போதித்தவர் புத்தர். எண் வகை நெறிகளை போதித்தவர் புத்தர். 18. திரிபீடகம் என்பது அப்படின்னா 3 கூடைன்னு பேர். திரிபீடகம் என்பது 3 கூடை. 19. பௌத்த சமயத்தின் மறைநூல் திரிபீடகம். பௌத்த சமயத்தின் மறைநூல் அப்படின்னு அழைக்கப்படுவது திரிபீடகம். 20. காலவரிசைப்படுத்துக. நம்ம காலவரிசைப்படுத்தணும் பாருங்கள். அரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய பேரரசு. ஸோ ஃபஸ்ட்டு அரியங்க வம்சம், அப்புறம் சிசுநாக வம்சம், அப்புறம் நந்த வம்சம். நந்த வம்சத்தினுடைய கடைசி அரசர் தனநந்தர். அவருக்கு அடுத்தது தான் பார்த்திங்கனாக்க சந்திரகுப்த மௌரியர் அரசாட்சிக்கு ஏறாரு. சாணக்கியர் அவருக்கு உதவுறாரு. ஸோ அரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய பேரரசு. அதுதான் காலவரிசை. 21. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 22. முதல் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் அசோகர். முதல் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் அசோகர். 23. யாருடைய ஆட்சி காலத்தில் செலூகஸ் நிகேடர் மெகஸ்தனிஸை இந்தியாவுக்கு அனுப்பினார் சந்திரகுப்த மௌரியர். யாருடைய ஆட்சி காலத்தில் செலூகஸ் நிகேடர் மெகஸ்தனிஸை இந்தியாவுக்கு அனுப்பினார் சந்திரகுப்த மௌரியர். 24. அசோகரின் கல்வெட்டு வடமேற்கு எல்லைப் பகுதியில் டேஸ் மொழியில் பொறிக்கப்பட்டது கரூஸ்டி. அசோகரின் கல்வெட்டு வடமேற்கு எல்லைப் பகுதியில் கரூஸ்டி மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது. 25. சகசகாப்தம் என்னும் புதிய கால கணக்கீட்டு முறை துவங்கிய ஆண்டு கிபி 78. சகாசகாப்தம் என்னும் புதிய கால கணக்கீட்டு முறை துவங்கிய ஆண்டு கிபி 78. இந்திய அரசு இதுதான் இப்போ பின்பற்றுறாங்க, சகாசகாப்தம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 26. சமுத்திரகுப்தரின் வெற்றியை அலகாபாத் கல்தூணில் பொறித்தவர் ஹரிசேனர். சமுத்திரகுப்தரின் வெற்றியை அலகாபாத் கல்தூணில் பொறித்தவர் ஹரிசேனர்.
27 அர்சசரிதம் என்னும் நூலை எழுதியவர். அர்சசரிதம் அப்படின்ற நூலை எழுதியவர் பாணர். அர்சசரிதம் என்னும் நூலை எழுதியவர் பாணர். 28 சந்தேலர்களின் மிக முக்கியமான கோட்டை கலிஞ்சர். சந்தேலர்களின் மிக முக்கியமான கோட்டை கலிஞ்சர். 29 ராஜா போஜ் சமஸ்கிருத பள்ளியை நிறுவிய இடம். ராஜா போஜ் அரசர் சமஸ்கிருத பள்ளியை நிறுவிய இடம் தாரா. 30 பொறுத்துக பாருங்கள். கல்ஹனர், ராஜதரங்கணி, ஜெயதேவர், கீத கோவிந்தம், சோமதேவர், கதாசரித சாகரம், சாந்த் பர்தேவி, பிரிதிவிராஜ் ரசோ. கல்ஹனர், ராஜதரங்கணி, ஜெயதேவர், கீத கோவிந்தம், சோமதேவர், கதாசரித சாகரம், சாந்த் பர்தி, பிரிதிவிராஜ் ரசோ. 31 பாலர் மரபை தோற்றுவித்தவர் கோபாலர். பாலர் மரபை தோற்றுவித்தவர் கோபாலர். 32 பிற்கால மேலை சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர் இரண்டாம் தைலப்பா. பிற்கால மேலை சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர் இரண்டாம் தைலப்பா. 33 தென்னிந்தியாவில் ராமேஸ்வரம் வரை சென்று படையெடுத்த ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணர். தென்னிந்தியாவில் ராமேஸ்வரம் வரை சென்று படையெடுத்த ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன். 34 ஹொய்சால அரசன் விஷ்ணுவர்தன் முதலாம் குலோத்துங்க சோழனிடமிருந்து கைப்பற்றிய பகுதி கங்கவாடி. ஹொய்சால அரசன் விஷ்ணுவர்தன் முதலாம் குலோத்துங்க சோழனிடமிருந்து கைப்பற்றிய பகுதி கங்கவாடி. 35 யாருடைய ஆட்சி காலத்தில் கன்னட இலக்கியம் வளர்ச்சியுற்றது? ஹொய்சாலர்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் கன்னட இலக்கியம் வளர்ச்சியுற்றது அப்படின்னா ஹொய்சாலர்கள். 36 காகத்தியர்களின் ஆயிரங்கால் மண்டபம் அமைந்துள்ள இடம் அனுமகொண்டா. காகத்தியர்களின் ஆயிரங்கால் மண்டபம் அமைந்துள்ள இடம் அனுமகொண்டா. 37 அப்பரால் சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்ட பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்மன். அப்பரால் சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்ட பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்மன். 38 பொறுத்துக அவனி சிம்மன். அவனி சிம்மன்னா சிம்ம விஷ்ணு. அவனி சிம்மன் சிம்ம விஷ்ணு. மாமல்லன் முதலாம் நரசிம்மன். மாமல்லன் முதலாம் நரசிம்மன். சங்கீரண ஜதி முதலாம் மகேந்திரவர்மன். சங்கீரண ஜதி முதலாம் மகேந்திரவர்மன். மதுரை கொண்டான் முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் முதலாம் பராந்தகன். அவனி சிம்மன் சிம்ம விஷ்ணு, மாமல்லன் முதலாம் நரசிம்மன், சங்கீரண ஜதி முதலாம் மகேந்திரவர்மன், மதுரை கொண்டான் முதலாம் பராந்தகன். 39 காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன். காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன். 40 பல்லவர் காலத்தில் கடிகை என்பது கல்வி நிலையம். பல்லவர் காலத்தில் கடிகை அப்படின்றது கல்வி நிலையம். 41 கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் ராஜேந்திர சோழன். 42 சோழர்கள் காலத்தில் வரி விதிப்பிற்கான கணக்கெடுப்பை செய்தவர்கள் சேனாதிபதி குறவன். சோழர்கள் காலத்தில் வரி விதிப்பிற்கான கணக்கெடுப்பை செய்தவர்கள் சேனாதிபதி குறவன். 43 இன்றைய கர்நாடக இசைக்கு வித்திட்டவர்கள் சோழர்கள். இன்றைய கர்நாடக இசைக்கு வித்திட்டவர்கள் சோழர்கள். 44 பூமி புத்திரர்கள் எனப்படுபவர்கள் வேளாண் தொழில் செய்வோர். பூமி புத்திரர்கள் எனப்படுபவர்கள் வேளாண் தொழில் செய்வோர். 45 கொல்லம் கொண்ட பாண்டியன் எனப்படுபவன் முதலாம் மாரவர்ம குலசேகரன். கொல்லம் கொண்ட பாண்டியன் எனப்படுபவன் முதலாம் மாரவர்ம குலசேகரன். 46 சோழர்கள் காலத்தில் குடவோலை முறை சிறந்து விளங்கியதாக கூறும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. சோழர்கள் காலத்தில் குடவோலை முறை சிறந்து விளங்கியதாக கூறும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. 47 முகமது கஜினி படையெடுத்த சோமநாதபுர ஆலயம் அமைந்துள்ள இடம் கத்தியவார் தீபகற்பம். முகமது கஜினி படையெடுத்த சோமநாதபுர ஆலயம் அமைந்துள்ள இடம் கத்தியவார் தீபகற்பம். 48 நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக்கியவர் முகமது பின் பக்தியார் கில்ஜி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக்கியவர் முகமது பின் பக்தியார் கில்ஜி. 49 முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. 50 லால் பக்ஷா என புகழப்பட்டவர் குத்புதீன் ஐபக். லால் பக்ஷா என புகழப்பட்டவர் குத்புதீன் ஐபக். 51 குதுப்பினாரை கட்டு முடித்தவர் இல்துமிஸ். குதுப்பினாரை கட்டி முடித்தவர் இல்துமிஸ். 52 தெய்வீக உரிமை கோட்பாட்டின்படி ஆட்சி செய்த டெல்லி சுல்தான்
பால்பன். தெய்வீக உரிமை கோட்பாட்டின்படி ஆட்சி செய்த டெல்லி சுல்தான் பால்பன். 53 பொருள்களின் விலையை அங்காடியின் விலையை விட குறைவாக நிர்ணயம் செய்தவர் அல்லாவுதீன் கில்ஜி. பொருள்களின் விலையை அங்காடியின் விலையை விட குறைவாக நிர்ணயம் செய்தவர் அல்லாவுதீன் கில்ஜி. 54 கரோச் என்பது விளைச்சலில் 1/10 பங்கு. கரோச் அப்படின்னா விளைச்சலில் 1/10 பங்கு. 55 டெல்லி சுல்தானத்தின் அஞ்சல் துறை அமைச்சர் திவானி இன்சா. டெல்லி சுல்தானத்தின் அஞ்சல் துறை அமைச்சர் திவானி இன்சா. 56 கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்த சிறந்த அமைச்சர்கள் டேஸ் எனப்பட்டனர் அஷ்டதிக் கஜங்கள். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்த சிறந்த அமைச்சர்கள் டேஸ் எனப்பட்டனர் அஷ்டதிக் கஜங்கள். 57 தலைக்கோட்டை போரில் பங்கு பெற்ற விஜயநகர அரசர் ராமராயர். தலைக்கோட்டை போரில் பங்கு பெற்ற விஜயநகர அரசர் ராமராயர். 58 கிருஷ்ணதேவராயரின் ஆமுக்த மல்யுதா என்னும் நூல் டேஸ் மொழியில் எழுதப்பட்டது தெலுங்கு. கிருஷ்ணதேவராயரின் ஆமுக்த மல்யுதா என்னும் நூல் டேஸ் மொழியில் எழுதப்பட்டது தெலுங்கு. 59 முணுமுணுக்கும் அரங்கம் என அழைக்கப்படுவது கோல்கும்பா. முணுமுணுக்கும் அரங்கம் என அழைக்கப்படுவது கோல்கும்பா. 60 லிங்காயத்துகள் எனப்படுபவர் சிவனை வழிபடுவோர். லிங்காயத்துகள் எனப்படுபவர் சிவனை வழிபடுவோர். 61 மொஹசம் இ இலாஹி என புகழப்பட்டவர் நிஜாம் உத்தீன் அலுவாலியா. மொஹசம் இ இலாஹி என புகழப்பட்டவர் நிஜாம் உத்தீன் அலுவாலியா. 62 சிர்சா அக்பரின் முன்னோடி என அழைக்கப்பட காரணம் சிர்சாவின் நில சீர்திருத்தத்தை அக்பர் பின்பற்றியதால். சிர்சா அக்பரின் முன்னோடி என அழைக்கப்பட காரணம் சிர்சாவின் நில சீர்திருத்தத்தை அக்பர் பின்பற்றியதால். 63 ராமாயணம் மற்றும் மகாபாரத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் அபுல் பைசல். ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் அபுல் பைசல். 64 அக்பரின் தவறுபடா ஆணையின்படி சமய தலைவர் அக்பர். அக்பரின் தவறுபடா ஆணையின்படி சமய தலைவர் அக்பர். 65 அக்பர் குஜராத் வெற்றியின் நினைவாக எழுப்பிய கட்டிடம் பதேபூர் சிக்ரி. அக்பர் குஜராத் வெற்றியின் நினைவாக எழுப்பிய கட்டிடம் பதேபூர் சிக்ரி. 66 யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் எனப்படுகிறது ஷாஜஹான். யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் எனப்படுகிறதுனா ஷாஜஹான். 67 அவுரங்கசீப்பால் கொலை செய்யப்பட்ட சீக்கிய குரு தேஜ் பகதூர். அவுரங்கசீப்பால் கொலை செய்யப்பட்ட சீக்கிய குரு தேஜ் பகதூர். 68 ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். 69 சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்தை எந்த கோட்டையில் சூட்டிக்கொண்டார் ரெய்கார். சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்தை எந்த கோட்டையில் சூட்டிக்கொண்டார் ரெய்கார். 70 மராட்டிய அரசின் பிரதம அமைச்சர் பீஷ்வா அல்லது பேஷ்வா. மராட்டிய அரசின் பிரதம அமைச்சர் பேஷ்வா. 71 யார் யாருக்கும் இடையே 3ஆம் பானிபட் போர் நடைபெற்றது சதாசிவராவ் அகமது ஷா அப்தாலி. யார் யாருக்கும் இடையே 3ஆம் பானிபட் போர் நடைபெற்றது சதாசிவராவ் அகமது ஷா அப்தாலி. 72 நீலநீர் கொள்கையை கடைபிடித்தவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலநீர் கொள்கையை கடைபிடித்தவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 73 பொறுத்துக முதல் கர்நாடக போர் ஐஸ்லா சஃபேல் உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்தது. 2ஆம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்தது. 3ஆம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்தது. முதல் ஆங்கிலோ மைசூர் போர் சென்னை உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்தது. 74 பக்சார் போர் வெற்றிக்கு பிறகு வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். பக்சார் போர் வெற்றிக்கு பிறகு வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். 75 எது தவறு 1757 சிப்பாய் கழகம் தவறு. சிப்பாய் கழகம் 1857 1857 சிப்பாய் கழகம் அப்படின்றதே சரி. ஸோ 75வது ஆன்சர் இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1764 பக்சார் போர், 1905 வங்கப் பிரிவினை, 1907 சூரத் பிளவு. 76 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் கல்கத்தா. ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம் கல்கத்தா. காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பை தொகுத்தவர் சர் ஜார்ஜ் பார்லோ. காரன்வாலிஸ் சட்டத்தொகுப்பை தொகுத்தவர் சர் ஜார்ஜ் பார்லோ. 78 இந்திய குடிமை பணியின் தந்தை எனப்படுபவர் காரன்வாலிஸ் பிரபு. இந்திய குடிமை பணியின் தந்தை எனப்படுபவர் காரன்வாலிஸ் பிரபு. 79 வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய அரசர்
ஐதராபாத் நிஜாம். வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய அரசர் ஐதராபாத் நிஜாம். 80. இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு ரூபாய் 1,00,000 ஒதுக்கிய பட்டயச் சட்டம். 1813 பட்டயச் சட்டம். இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு ரூபாய் 1,00,000 ஒதுக்கிய பட்டயச் சட்டம் 1813 பட்டயச் சட்டம். 81. யாருடைய ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தில் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹோஸ்டிங்ஸ் பிரபு. யாருடைய ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தில் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹோஸ்டிங்ஸ் பிரபு. 82. வில்லியம் பெண்டிங் பிரபுவுக்கு பெரும் புகழை தேடித்தந்தது? சமூக சீர்திருத்தம். வில்லியம் பெண்டிங் பிரபுவுக்கு பெரும் புகழை தேடித்தந்தது சமூக சீர்திருத்தம். 83. 1833 சட்டத்தின்படி இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர்? வில்லியம் பெண்டிங் பிரபு. 1833 சட்டத்தின்படி இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. 84. எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1854 சர் சார்லஸ் வுட்ஸ் குழு அமைக்கப்பட்டது. சரி. சர் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கைப்படி லண்டன் பல்கலைக்கழகத்தை மாதிரியாக கொண்டு சென்னை, பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது. சரி. சர் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கைப்படி ரூர்க்கியில் பொறியியல் கல்லூரி அமைக்கப்பட்டது. அதுவும் சரி. சர் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கைப்படி பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அரசால் நிதியுதவி அளிக்கப்பட்டது. அதுவும் சரி. அனைத்துமே சரி. 85. 1857 புரட்சியை ஆங்கிலேயர்கள் சிப்பாய் கழகம் என அழைக்கப்பட காரணம்? புரட்சி இராணுவ வீரர்களின் தன்னலத்தை அடிப்படையாக கொண்டதால். 1857 புரட்சி ஆங்கிலேயர்களின் சிப்பாய் கழகம் என அழைக்கப்பட காரணம் புரட்சி இராணுவ வீரர்களின் தன்னலத்தை அடிப்படையாக கொண்டதால். 86. 1858 இங்கிலாந்து மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட இடம்? அலகாபாத். 1858 இங்கிலாந்து மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட இடம் அலகாபாத். 87. முஸ்லீம்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுக்க மூல காரணமாக இருந்த நாயக்க மன்னர்? திருமலை நாயக்கர். முஸ்லீம்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுக்க மூல காரணமாக இருந்த நாயக்க மன்னர் திருமலை நாயக்கர். 88. காவிரி ஆற்றின் கரையை பலப்படுத்தி வேளாண்மைக்கு நீரினை பயன்படுத்திய நாயக்க மன்னர்? அச்சுதப்ப நாயக்கர். காவிரி ஆற்றின் கரையை பலப்படுத்தி வேளாண்மைக்கு நீரினை பயன்படுத்திய நாயக்க மன்னர் அச்சுதப்ப நாயக்கர். 89. சென்னை சாகரம் என்ற ஏரியை வெட்டி விவசாயத்தை வளமுறச் செய்தவர்? தளபதி வேங்கடா. சென்னை சாகரம் என்ற ஏரியை வெட்டி விவசாயத்தை வளமுறச் செய்தவர் தளபதி வேங்கடா. 90. திராவிட இஸ்லாமிய ஐரோப்பிய கலை அம்சத்துடன் கட்டிய கட்டிடம்? திருமலை நாயக்கர் மகால். திராவிட இஸ்லாமிய ஐரோப்பிய கலை அம்சத்துடன் கூடிய கட்டிய கட்டிடம் திருமலை நாயக்கர் மகால். 91. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் அறிக்கையை வெளியிட்டு இந்தியர்களை ஒன்றிணைக்க முயன்றவர்? மருது பாண்டியர். ஆங்கிலேயருக்கு எதிராக போர் அறிக்கையை வெளியிட்டு இந்தியர்களை ஒன்றிணைக்க முயன்றவர் மருது பாண்டியர். 92. 1806 இராணுவ வீரர்களுக்கு புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்திய ஆங்கில தளபதி? அக்னியூ. 1806 இராணுவ வீரர்களுக்கு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்திய ஆங்கில தளபதி அக்னியூ. 93. எது பெறப்பட்ட காரணி? மூலதனமும் தொழிலமைப்பும் பெறப்பட்ட காரணி. எது பெறப்பட்ட காரணி? மூலதனமும் தொழிலமைப்பும். 94. மனிதனால் உருவாக்கப்படாத அனைத்து காரணிகளும் நிலம் அப்படின்னு சொல்லி பேர். மனிதனால் உருவாக்கப்படாத அனைத்து காரணிகளும் நிலம். 95. யார் சமுதாய மாற்றம் காணும் முகவர்? தொழில் முனைவோர். யார் சமுதாய மாற்றம் காணும் முகவர்? தொழில் முனைவோர். 96. பணத்தின் செலவழிக்கப்படாமல் இருக்கும் ஒரு பகுதி? அது சேமிப்பு. பணத்தின் செலவழிக்கப்படாமல் இருக்கும் ஒரு பகுதி சேமிப்பு. 97. சமநிலை விலை எதை சமநிலைப்படுத்துகிறது? தேவை அளிப்பு. சமநிலை விலை எதை சமநிலைப்படுத்துகிறது? தேவையும் அளிப்பையும் சமநிலைப்படுத்துது. 98. தேவை மாற்றத்திற்கேற்ப அளிப்பை மாற்ற இயலாத காலம்? அங்காடி காலம். தேவை மாற்றத்திற்கேற்ப அளிப்பை மாற்ற இயலாத காலம் அங்காடி காலம். 99. முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்ட சட்டம்? 1909 மிண்டோ மார்லி. முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்ட சட்டம் 1909 மிண்டோ மார்லி. 100. டெல்லியை நோக்கி செல் என்று கூறியவர்? நேதாஜி. டெல்லியை நோக்கி செல் என்று கூறியவர் நேதாஜி. 101. முற்போக்கு கட்சியை தொடங்கியவர்? நேதாஜி. முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் நேதாஜி. 102. ஐநா பொதுச்சபையின் தலைவராக இருந்த இந்தியர்? விஜயலட்சுமி பண்டிட். ஐநா பொதுச்சபையின் தலைவராக இருந்த இந்தியர் விஜயலட்சுமி பண்டிட். 103. இந்தியா இந்தியருக்கே என்று முதன்முதலில் கூறியவர்? தயானந்த சரஸ்வதி. இந்தியா இந்தியருக்கே என்று முதன்முதலில் கூறியவர் தயானந்த சரஸ்வதி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.